வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தின் தலைவர் திரு ஸ்ரீராம் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் ரொபாட்டிக்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் பற்றி அருமையான தகவல்கள் கொடுத்தீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் மாணவர்களுக்காக நம்ம கேட்க விரும்புகிற விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது தொடர்பான படிப்புகள், வாய்ப்புகள். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது தொடர்பான என்னென்ன துறைகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கே பார்த்தாலும் இப்போ என்ஜினியரிங் படிக்கணும்னு மாணவர்கள் ஃபஸ்ட்டு வந்தவுடனே கேட்குறது ஏஐ தான். அந்த அளவுக்கு ஏஐ ரொம்ப பாப்புலராக மாணவர்களுக்கு போயிட்டு சேர்ந்துச்சு. மாணவர்கள் இடத்துலையும் பெற்றோர் இடத்துலையும் போய் சேர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உருவாகிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸில், என்ஜினியரிங் காலேஜஸில் இந்த கோர்ஸ் ரொம்ப நிறையா இன்ஸ்டிடியூஷனில் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் ஒரு 100-150 காலேஜில் தமிழ்நாட்டிலே மட்டுமே இந்த கோர்சஸ் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன சார்? செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம மனிதனுக்கு இயற்கையாக பகுத்தறிவு இருக்குது, நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெசிஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை ஒரு ஏஐக்கு கொடுக்குறோம். ஆர்டிஃபிஷியலாக இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார் நம்ம அதுவாக யோசித்து டெசிஷன் எடுக்கணும்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணி அதை சென்ஸ் மூலம் வேரியஸ் சென்சர் டிவைசஸ் மூலமாக கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூஷன்ஸுக்கு ஆர்டர் கொடுத்து அந்த எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இது மனிதனுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் காட் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம மெஷினுக்கோ, இந்த காருக்கோ, இல்லை கேமராவுக்கோ, இல்லை மொபைல் ஃபோனுக்கோ, இந்த மாதிரிலாம் ரோபோட்ஸுக்கோ நம்ம மாற்றுறப்ப என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அதை புரிந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணணும். இதுதான் ஏஐனுடைய. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு மேப் வேரியஸ் டேட்டா கலெக்ட் பண்ணி கூகுள் மேப் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுக்குது. இவ்வளோ நேரத்தில் போகலாம், இந்த ரூட்டில் கன்ஜெஷன் இருக்குது, இதெல்லாம் ஏஐ தான். அதே மாதிரி நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறீங்க. ப்ரௌசிங் பண்ணுறப்ப நீங்கள் சாப்பிட்றதுக்கு போகணும், ஹோட்டல் தான் நியர்பை ஹோட்டல் இருக்கிறப்ப வேறு எல்லாமே சஜஷன் பண்ணோம். அது இல்லாமல் அது சார்ந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூட உங்களுக்கு சார் யூடியூப்ல இதெல்லாம் ஏஐனுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலையும் இது தாக்கம், ஏஐனுடைய தாக்கம், ஏஐனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. இது ஏஐ இப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப பாப்புலராக நம்மளுக்கு ஒரு 4-5 இயர்ஸாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு என்ஜினியரிங் கோர்ஸுன்ற வழியில். பட் ஆனால் ஏஐ ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் பட் வளர்ச்சிகள் இப்போ தான் வந்துட்டு இருக்குது. அதுவும் ChatGPT மாதிரி இதெல்லாம் வந்த பிறகு ரொம்ப பாப்புலராக நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுலேயுமே 2 இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ ஏஐ இருக்குது, அதுவே ஜெனரேட் பண்ணிக்கிடும். ஃபர்தராக நம்ம லேர்ன் பண்ணி திரும்ப ஒரு ஹியூமன் மாதிரியே வர மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐ இருக்குது. ஸோ ஏஐ ஒன்று, அதுக்கடுத்து ஜெனரேட்டிவ் ஏஐ. ஜெனரேட்டிவ் ஏஐனுடைய டெவலப்மெண்ட் அண்டு வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இந்த ஃப்யூச்சரில் இருக்கும். பட் அதுக்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்படி அடாப்ட் பண்ண போகிறாங்க, என்ன ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க, அதெல்லாம் பொறுத்து இருக்கு. பட் இப்போதைக்கு மாணவர்கள் ஏஐ சார்ந்த கோர்சஸ் படிக்கணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்னு நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் கொடுக்குறாங்க. இன்னொரு கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ன்றதையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 3 பிரிவுகளுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை? ஏஐன்னு செப்பரேட்டாக கோர்சஸ் கொடுக்கறது நிறைய எந்த கல்லூரிலையும் கிடையாது. ஏஐ, மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் தான் நிறைய கல்லூரிகளில், பெரும்பான்மையான கல்லூரிகளில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட்டா சயின்ஸுக்குள்ளே தான் மெஷின் லேர்னிங் வந்துடுது. ஓகே, அதனால் இப்போ டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் படிக்கிறப்ப டேட்டா சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் மெஷின் லேர்னிங்கும் படிப்பாங்க. ஓகே, ஏன் ஏஐ மட்டும் செப்பரேட்டாக இல்லை, அப்புறம் மெஷின் லேர்னிங்கும் சேர்ந்து கொடுக்குறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நிறைய டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணுவோம், அந்த ப்ராசஸை புரிஞ்சுக்குவோம், அந்த செயல்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ் மைக்ரோ லெவலில் சின்ன இப்போ நம்ம நான் இங்கே இருக்கிறத எடுக்க போகிறேன்னா என்னுடைய ஃபிங்கர்ஸ் எப்படி மூவ் ஆகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் போகணும், என்ன வெயிட் இருக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த ரோபோட்ஸுக்கு நான் கொடுக்கணும்னு வச்சு ஏஐ கொடுக்குறப்ப
அது எல்லாத்தையுமே அதை டீச் பண்ணணும். அப்போ நிறைய டேட்டாஸ் தெரியும், நிறைய அல்கோரிதம்ஸ் தெரியும். மேத்தமெட்டிக்கல் அப்ளை பண்ணி நம்ம அல்கோரிதம்லாம் டெவலப் பண்ணி அதை பண்ணணும். அப்போ மெஷின் லேர்னிங் வந்து மெஷினை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் ஆன் இட்ஸ் ஓன். எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு இது எப்படி லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டோன்னா மெஷின் லேர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏஐ வந்து செயல்படணும். ஓகே, அதனால தான் வந்து மெஷின் லேர்னிங் வந்து ஒரு தனி கோர்ஸாகவும் டேட்டா சயின்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது சேர்ந்து ஏஐ கூட சேர்ந்து கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இது காரணம். ஸோ டேட்டா சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் வந்து டேட்டா என்ன மாதிரி டேட்டா இருக்குது, அது எந்த டேட்டா என்ன ஒரு இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறோன்னா நம்மளுக்கு நிறைய டிராஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸில் வரும். எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த டேட்டா மட்டும் ப்ராசஸ் பண்ணோம், மீதி டேட்டாவை செக்ரிகேட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அந்த இதுக்கு தான் இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் படிக்கிறது தான் டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் மாதிரி கோர்சஸ் எல்லாம். இந்த 3 வகையான படிப்புகளையும் சிலபஸ் என்னென்ன இருக்கும், என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க? இப்போ இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னைய பொறுத்தளவில் கோடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஜெனரேட்டிவ் ஏஐ இருந்தாலுமே நம்ம கோடிங்லாம் ஏஐ பண்ணிடுது. இப்போல்லாம் நிறைய வேலைகள் வந்து இப்போ வேலை வாய்ப்புகள் வந்து போயிடுச்சு. இதனால் ஏஐனுடைய தாக்கம் நிறைய பெரிய ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ட்ரி லெவல் ஜாப் வந்து இது வந்தது. இருந்தாலுமே அஸ் எ இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏஐ, எம்எல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கோடிங் தெரிஞ்சுக்கணும். கோடிங்க்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் தெரியணும், கொஞ்சம் நெட்வொர்க்கிங் தெரியணும், கம்யூனிகேஷன் ரிலேட்டட் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். அதை தாண்டி இவங்க வந்து மெஷின் லேர்னிங் ரிலேட்டடில் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அதை மெயினாக வந்து என்னை பொறுத்தல திரும்ப சொல்கிறது என்னென்னா, சம் கோர்சஸ் லாங்குவேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் இருக்குது. இந்த பைத்தானில் வந்து லைப்ரரிஸ்லாம் நிறையா இருக்கும். மெஷின் லேர்னிங்க்கு வந்து பைத்தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு லாங்குவேஜ். இப்போ இந்த சிஎல்லாம் எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ, சிமிலர்லி பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் ரிலேட்டடு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் முக்கியமானது. அப்புறம் ஹடூப்னு ஒரு லாங்குவேஜஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய இந்த மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா, இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்சஸ் வந்து ஒரு எனேபிளர், எல்லா துறைகளிலுமே யூஸ் ஆகிற ஒரு கோர்ஸ். இப்போ ஹெல்த் கேருக்கு யூஸ் பண்ணலாம், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஒரு லேர்னிங்க்கு ஒரு என்ஜினியரிங் காலேஜில் லேர்னிங்க்கும் நம்ம அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா துறைகளுக்குமே வந்து இந்த மெஷின் லேர்னிங், ஏஐ டேட்டா சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாணவர்கள் வந்து படிக்கிறப்ப இந்த ஃபண்டமெண்டல்ஸ், கோடிங், ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் திங்கிங் இதெல்லாம் டெவலப் பண்ணணும். அதே மாதிரி என்னென்ன காம்பிட்டன்சி இந்த சொன்னாலே அது பைத்தான் லாங்குவேஜஸ்லேருந்து மேத்ஸில் டீப்பராக அல்கோரிதம் எல்லாம் எழுதுறதுக்கெலாம் அவங்க படிக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்கோரிதம் இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ஏஐ, அதாவது வந்து ஏஐயை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம வேலைக்கு போகலாம் ஒன்று. அதுக்கப்புறம் ஏஐ யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணணும். இந்த 2 விதமான இது இருக்குது. இப்போ நீங்கள் ஏஐ ஆர் ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு விதமான லேர்னிங் இருக்குது. அந்த ஏஐயே நம்ம டெவலப் பண்ணணும்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பராக நம்ம லேர்ன் பண்ணணும். அந்த மாதிரி 2 வகையிலையுமே நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கிட்டு இருக்கு இந்தியாவில் பொறுத்தளவு. ஸோ பைத்தான் லாங்குவேஜ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு தகவல் சொன்னீங்க. பைத்தான் லாங்குவேஜ் லேர்னிங் எப்படி காலேஜஸ்லேயே கற்றுக்கிட்டா போதுமா, தனிப்பட்ட முறையில் கற்றுக்கலாமா, அதுக்கு என்னென்ன தேவைகள்? ஸோ பைத்தான் வந்து கோர்சஸ்லேயே கொடுக்குறாங்க. பைத்தான் மாதிரி நிறைய ஜூலியா இருக்குது, பைத்தான் இருக்குது, இன்னும் நிறைய லாங்குவேஜ். பைத்தான் ஒரு இது ரொம்ப வைடராக பாப்புலராக மெஷின் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுற, டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். அது இல்லாமல் இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அது வந்து கல்லூரிகள்லேயே சொல்லி கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து நிறைய ஆன்லைன் லேர்ன் பண்ணுறதுக்கு கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் நம்ம வந்து என்ரோல் பண்ணி ஃப்ரீ கோர்சஸுமே இருக்குது. அந்த கோர்சஸ் இப்போ லேர்ன் பண்ணுறப்ப இப்போல்லாம் என்ன பண்ணுறோன்னா கல்லூரிகளில் கிரெடிட் கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்க வேண்டியதில்லைன்ற அளவுக்குலாம் வந்துருக்குது. அதனால் வந்து இந்த பைத்தான் மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிளர் அண்ட் ஈஸியர். நிறைய எஃபெக்டிவ் லேர்னிங்க்கு நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. அதிலெல்லாம் நம்ம என்ரோல் பண்ணிட்டு படிக்கலாம். உரிமை, கோர்சரா, அது மாதிரி நிறைய இருக்குது. என்பிடிஎல் இந்த மாதிரி நிறைய. சாட் ஜிபிடி ஒரு பாப்புலரான ஒரு ட்ரெண்ட். ஆமாம். ஸோ
அதோட பின்னணி என்ன, அது எப்படி உருவாயிட்டு இருக்கு, அதே போன்ற வேற என்ன அவென்யூஸ் இருக்கு? லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து இப்போல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. நிறைய ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதாவது வந்து 10 ட்ரில்லியன் 1 ட்ரில்லியன் டேட்டாஸ் வந்து பேஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்து அதை லேர்ன் பண்ணி அதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே கிரியேட் so many இயர்ஸ் இருக்கு இல்லையா. முன்னெல்லாம் ஒரு 2021 அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ வந்து கரண்ட் டேட்டா வரைக்குமே அனலைஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்குலாம் டூல்ஸ்லாம் நிறைய ரெடி ஆயிடுச்சு. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணுன்றதுக்கு ChatGPT மாதிரி டூல்ஸ் இருக்குது. சிமிலர்லி ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு சிஎன்சி டூல், நான் வந்து மேனுஃபேக்சரிங் ஆட்டோமோட்டிவில் இருக்கிறேன்னா ஒரு ப்ராடக்ட்டு எப்படி நான் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறனோ ப்ரோக்ராமிங் பண்ணி நான் வந்து ஒரு காம்பனன்ட் டெவலப் பண்ணியிருப்பேன். அதை வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஆட்டோமேட்டடாக நான் ஒரு டிராயிங் கொடுத்துட்டுன்னா பண்ணுற அளவுக்கு வந்தெல்லாம் இப்போ ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க வந்து கியர் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த கியர் பாக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் கூட ஜாயிண்ட்டாக ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ அதுவே ஏன்னா இப்போ வந்து ஒரு என்ஜினியர் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணி என்ன நாலேஜ் கெயின் பண்ணி ஒரு அப்ளிகேஷன்ஸு ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாரோ அதை வந்து நம்ம ஏஐக்கு ஜெனரேட்டிவ் ஏஐக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ அதுக்கு என்னென்ன எங்கே யூஸ் பண்ணுறோமோ அது தெரியணும். அதுக்கப்புறம் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கில்ஸு லாங்குவேஜ் தெரியணும். இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டெவலப் பண்ணுறதுல எல்லா ஃபீல்டுக்குமே யூஸ் ஆகும். இது இப்போ ரீட்டெயிலிங்னு பார்த்துக்கிட்டேன். நாங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தோம். என்னென்னா ஒரு ஸ்டோர்ஸ் நீங்கள் போடுறீங்க, ஒரு ஷர்ட் வாங்கி பார்க்குறீங்க, அந்த இதில் போய்ட்டு ஒரு ப்ராடக்ட் எடுப்பீங்க, இன்னொருத்தர் வருவார் அதை பார்ப்பார், ஒருத்தர் டச் பண்ணிவிட்டு பார்ப்பார், ஒருத்தர் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போவார், ஒரு எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்பார். யார் வர்றா, அவங்க எதை படிக்கிறாங்க, ஒரு இது ப்ரைஸை பார்க்குறாங்களா, இல்லை அந்த ப்ராடக்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறாங்களா, இல்லை ஃபீல் பண்ணி பார்க்குறாங்களான்ட்டு நாங்கள் கேமராவில் கேப்சர் பண்ணி அதை வந்து ஏஐ மாடல்ஸ் உருவாக்கி இவர் வந்து வாங்குவார், இவர் வாங்க மாட்டார், இவருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம போய் அசிஸ்ட் பண்ணால் வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. யாராவது ஸ்டோர்ஸில் அசிஸ்ட்னா உடனே என்ன ஆகும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகும், இவருக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போவாங்க. வாங்க மாட்டாருன்றதுக்கு விட்டுருவாங்க, வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. இப்போ டவுட் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும். இதெல்லாம் மாணவர்கள் வந்து படிக்கிறப்ப இந்த டூல்ஸு இதெல்லாம் தாண்டி ஓகே சப்ஜெக்டில் இருக்கிறத தாண்டி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறப்பல தான் அதுதான் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணையில் என்ன ஸ்கில்ஸுன்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க. பட் எந்த ஸ்கில் வேணும் லேர்ன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா, ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிற தயாராக இருக்கிறாங்கன்னு தான் இப்போ பார்க்குறாங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏஐ பயன்படுத்தி அப்ளிகேஷன்ஸ் உருவாக்குறத பற்றி சொன்னீங்க. நம்முடைய மாணவர்கள் அவங்களோட இனிஷியேட்டிவில் என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? நிறைய பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஒரு லெவல் 4 அட்டானமஸ் வெஹிக்கிள் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி எங்கள் மாணவர்கள் இங்கே டெவலப் பண்ணாங்க. ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள் எங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளை எங்கள் கேம்பஸ்குள்ளே வெஹிக்கிள் டிரைவர் இருக்க மாட்டார், நாங்கள் லேப்லேருந்து டிரைவ் பண்ணுவோம். ஓகே, அந்த மாடல்லாம் இது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதில் ஏன்னா பெரிய கம்பெனிலலாம் ஃபுல்லி ரோட்லேயே போகிற மாதிரி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு வெரி யூனிக் அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். சிமிலர்லி ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஒரு 12 ப்ராப்ளம் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒன்று ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டோர்ஸில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்கணும். இன்னொன்று வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த சோலார் பேனல்ஸில் இருக்குன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணணும், எவ்வளோ எனர்ஜி ஜெனரேட் ஆகுது, என்ன மாதிரி கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு மாடல் ஏஐ வந்து கொடுக்கும். இதை வந்து நம்ம டெய்லி வந்து என்னென்ன தண்ணி வந்து 15 நாளுக்கு ஒரு தடவை போய் க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி தேவையில்லை. எப்போ போகணும், என்னைக்கு க்ளீன் பண்ணணும், வின்டரில் எத்தனை தடவை க்ளீன் பண்ணணும், சம்மரில் எத்தனை தடவை க்ளீன் பண்ணணும், அப்படின்லாம் அதை அந்த மாடல் வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். அனதர் ஒன்று வந்து இப்போ டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரோக் எப்போ வருதும், சான்சஸ் வந்து ஸ்ட்ரோக் எப்போ வரும்னு அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வி ஒர்க் வித் ஒரு பெரிய
யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் கூட டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரோக்கை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஏஐ வச்சு பண்ணுறதுக்கு ஒரு மாடல். இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இது தொடர்பான நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த துறையில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு, அவருடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்? கண்டிப்பாக இந்த ஏஐ, மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கலாம்னா கண்டிப்பாக படிக்கலாம். அதில் வந்து சந்தேகம் உங்களுக்கு வேணாம். அது வந்து நிறையா நீங்கள் என்ன மாதிரி சம்பளம், அந்த வேலைக்கு சேலரி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆஃப்டர் 4 இயர்ஸுக்கு 20 லட்சமோ 50 லட்சமோ 1 லட்சம் 1 கோடியோ இல்லை எந்த அளவுக்கு வேணும்னாலும் சம்பளம் கிடைக்கிற ஒரு கோர்ஸு. நம்ம திறன்கள் இருக்கணும், திறமைகள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஏஐ மாடல்லாம் நிறைய வந்திருக்கு. டேட்டா வந்து நிறைய டேட்டாவை எடுத்து அதை பண்ணோம். அதுக்கெல்லாம் சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு கோடிங்லாம், எஃபிஷியன்ட் கோடிங் எல்லாம் நம்ம எழுத ஆரம்பித்தோம்னா ஒரு அதெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதுமாரி இப்போ கன்சல்டிங் கம்பெனிஸ் அந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து நிறைய பேரை இவங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டாப் கம்பெனிஸ் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் நிறையா ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்கனால அதனால தான் இவங்க வந்து இந்த அளவுக்கெல்லாம் சேலரி கொடுத்து வேலைக்கு எடுக்க முடியுது அவங்களால. கண்டிப்பாக சூஸ் பண்ணல. அகெயின் நான் திரும்ப சொல்கிறது, கோர்ஸ் மட்டும் நல்ல கோர்ஸ் ஏஎம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸு அதனால் மட்டும் வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதுக்கு தேவையான அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை தாண்டி புதுசாக கண்டுபிடிப்புகள் பண்ணுறதுக்கு உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு அதை லேர்ன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து கற்கும் முறைகளில் மட்டும் இல்லை, நம்ம லேர்ன் பண்ணி அதை எப்படி அப்ளை பண்ணுறதுலையும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு கல்லூரியை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்களும் அதில் முழு ஈடுபாடுடன் அந்த ப்ராஜெக்ட்ஸு, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா, நம்ம இன்வால்வ் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன கனவு வச்சுருக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கு முடியும். இந்த கோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபியூச்சரிஸ்டிக்காக உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கு, எக்கனாமிக்கில் அடைவதற்கு இருக்கிற ஒரு அருமையான ஒரு கோர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். மிகவும் பயனுள்ள தகவல்களை சொன்னீங்க சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான படிப்பு என்பது ஒரு அமேசிங் படிப்பு, ஏன்னா ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு படிப்பு அப்படிங்கிறத சொன்னீங்க. அதே நேரத்தில் மாணவர்கள் தங்கள் திறன்களை வளர்த்து கொண்டு தாங்களே ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு அக்கறையோடு, முன்முயற்சியோடு இருந்தால் வானமே இல்லை என்ற தகவலை சொல்லியிருக்கிறீங்க. இந்த தகவல்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.